ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலையில் சமையல் தாங்க என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இட்லி சுட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. இட்லி ஊற்றி வச்சாச்சு. சாம்பார் தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு வேக வச்ச பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இது கொதிக்கிறக்குள்ளேயே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இட்லியும் வந்துருச்சு. இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கு. தேங்காவை கட் பண்ணி போட்டுட்டு அதில் இஞ்சி, பூண்டு, வரமிளகா, புளி, கல்லுப்பு போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அதில் பொட்டுக்கடலை போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டா நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும். சட்னி தாளிக்கிறதுக்குள்ளேயே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாங்க. நம்ம சட்னி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க. நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இட்லி, பாசிப்பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல